இன்னைக்கு நான் ஒரு அடிப்பொலி டேஸ்டியான நாகர்கோயில் ஸ்டைல்ல தான் நான் வந்துட்டு குடிமிளகு மீன் குழம்பு நான் செஞ்சிருக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் மக்களே. என்னோட அம்மா எப்பவுமே எங்களுக்கு சின்ன பிள்ளையில வச்சு தருவாங்க. அது மாத்திரம் இல்லை, டெலிவரி ஆனவங்களுக்கு தான் இந்த குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் நிறையவே இருக்கு இந்த குழம்புல. என்னன்னு கேட்டிங்கன்னா, தாய்ப்பால் நல்லா சுரக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குடல் புண்ணெல்லாம் ஆறுறதுக்கும் இந்த மருந்து குழம்பு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் 2 குழந்தைங்களை நான் பெற்றிருக்கேன். என்னோட அம்மா தான் எனக்கு 2 பிள்ளைங்களுக்குமே வந்துட்டு எனக்கு இந்த மருந்து குழம்பு இந்த குடிமிளகு எனக்கு வந்துட்டு அரைச்சி பச்சையாகவும் குடிக்க தந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி மீன் குழம்பாவும் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா துண்டு மீனில் தான் இது பண்ணுவாங்க. என்ன சொல்றது, திரைச்சி துண்டு, அதுக்கப்புறம் பூந்தி மீன், இந்த மாதிரி துண்டு மீனில் தான் அம்மா எப்பவுமே வச்சு கொடுப்பாங்க. ரொம்பவே அருமையா இருக்கும். குடிமிளகு செய்யறதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓமம், கடுகு, சுக்கு, திப்பிலி, அப்புறம் பாத்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், அப்புறம் தேவைக்கேற்றவாறு வத்தல், அப்புறம் வந்துட்டு பால் காயம். என்கிட்ட பால் காயம் இல்லை, ஸோ அதனால நான் வந்துட்டு காய பவுடர் தான் யூஸ் பண்ணேன். பின்ன தேங்காய், பூண்டு ஒரு 5-6 பல்லு, அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கணும். வறுத்தாதான் அந்த ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், குழம்புமே நல்லா டேஸ்டியா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா மை போல அரைச்சிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கூட எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா கூட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா புளி தண்ணி ஊற்றணும். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் போட்டுக்கோங்க. கல் உப்பு இருந்தால் நல்லது. என்கிட்ட கல் உப்பு இல்லை, ஸோ அதனால நான் வந்துட்டு பொடி உப்பு தான் போட்டேன். ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி நல்லா கூட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு அடிப்பொலி சூப்பரான டேஸ்டியான குடிமிளகு தான் என்னோட அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்பவுமே அருமையா டேஸ்டா இருக்கும். அந்த சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு டெலிஷியஸ் டேஸ்ட்னே சொல்லலாம். அதுவும் பெண் பிள்ளைங்களுக்கு அம்மா வந்துட்டு ரொம்பவே வாழ்க்கையில வந்துட்டு முக்கியம். இந்த மகப்பேறு காலத்துல நம்மளோட அம்மாவை தவிர வேற யாராலுமே நம்மள இந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா பாத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்தி ஃபுட்டும் செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம குழந்தைங்களையும் நல்லா பாத்துப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, குழந்தைங்களுக்கு வேண்டிய சின்ன சின்ன கை வைத்தியமும் அவங்க செய்வாங்க. அதனால அம்மா வந்துட்டு நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நமக்கு ரொம்பவே முக்கியம். அதுவும் பெண் பிள்ளைங்களுக்கு அம்மானா உயிர். அந்த அளவுக்கு அவங்களோட சாக்ரிஃபைஸ் நமக்காக நிறையவே பண்ணியிருக்காங்க. நான் இந்த டைம்ல என்னோட அம்மாவை மிஸ் பண்றேன். அம்மா எங்களை அந்த அளவுக்கு எங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க. எனக்கும் சரி, என்னோட அக்காவுக்கும் சரி, டெலிவரி டைம்ல எல்லாம் நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. அதுவும் எனக்கெல்லாம் இங்க வெளிநாட்டுல வந்து அம்மா இந்த அம்மி கல்லுல தான் இந்த மருந்து குழம்பெல்லாம் அரைச்சி கைவலிக்கு அரைச்சி எனக்கு 10-15 நாள் 2 வீக்ஸ் நினைக்கிறேன் அம்மா தான் அரைச்சி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. பட் இப்ப அம்மா இல்ல, ரொம்பவே வருத்தமா இருக்கு. அம்மா வந்துட்டு நமக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு அம்மாவை தவிர நமக்கு நல்லது நினைக்கிறவங்க யாருமே கிடையாது. நம்மளோட அம்மா, அப்பா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் மக்களே, அந்த அளவுக்கு அம்மா வந்துட்டு ரொம்ப என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. இப்ப மிஸ் பண்றேன் மக்களே.